வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிதி சார்ந்த கோரிக்கையை டீகோட் பண்ண போறோம். ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் அப்படின்னாலே பொதுவா நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த குறிப்பிட்ட மூலத் தகவலை நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எதிர்கால நிதி நிலைமை பத்தின ஒரு ஒற்றை முக்கியமான கேள்விய அப்படியே அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? இன்னைக்கு அந்த சுவாரஸ்யமான வேலையை தான் நாம செய்ய போறோம். ஒரு சாதாரண வரியா வெளியில தெரியற ஒண்ணுக்கு பின்னாடி மக்களோட தேவைகள், அவங்களோட எதிர்பார்ப்புகள், தெளிவுக்கான தேடல்கள் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா அந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கும். சரி, முதல்ல பகுதி 1, முக்கியமான கோரிக்கை. இந்த ஒட்டுமொத்த தேடலோட அடிப்படை என்னன்னு பாத்துடலாம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆயுள் காப்பீட்டின் டேர்ம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான மக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளும் பதில்களும் எனக்கு தமிழ்ல சிறந்த விளக்கத்தை தரு. பாத்தீங்களா? இது சும்மா ரேண்டமா டைப் பண்ணப்பட்ட ஒரு வாக்கியம் கிடையாதுங்க. ஒரு சாமானிய மனுஷனுக்கு தம் ஃபினான்ஸ பத்தின தெளிவு வேணும் அப்படிங்கிற தேடலோட முழுமையான அடித்தளம் இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். அடுத்து பகுதி 2, ஆயுள் மற்றும் டேர்ம் காப்பீடு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு பாப்போம். இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிங்களா? அந்த தேடல் எப்படி ஒரு பொதுவான விஷயத்திலிருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா குறுகலா மாறுதுன்னு பாருங்க. முதல்ல ஆயுள் காப்பீடு அப்படின்னு ரொம்ப பரந்த ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சாலும் அடுத்த செகண்டே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி கவனம் திரும்புது. இதுல என்ன தெரியுது? தேடுறவருக்கு தான் என்ன தேடுறோம், தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல எவ்வளவு ஒரு தெளிவான சிந்தனை இருக்குன்னு அப்பட்டமா புரியுது இல்லையா? இப்போ பகுதி 3, மக்கள் கேட்கும் கேள்விகள். இது எப்படி ஒரு பொதுவான சமூக தேடலா மாறுதுன்னு பாப்போம். இங்க நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த தகவலை கேட்கறவரு தனக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமான பதில சொல்லுங்கன்னு கேட்கல. மக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்றது மூலமா மத்தவங்க என்ன சந்தேகங்கள் வச்சிருக்காங்க, பொதுவா சமூகம் எதை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுது அப்படிங்கிற ஒரு கூட்ட அறிவை தான் தேடுறாரு. நாமளா தனியா உட்கார்ந்து ஒரு முடிவை எடுக்கிறத விட பலரும் கேட்டு தெளிவு பெற்ற கேள்விகள் மூலமா நமக்கான பதில கண்டுபிடிக்கிறது எப்போதுமே ஒரு சேஃபான ஃபீலிங்க கொடுக்கும். கரெக்டா? அதைத்தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா பிரதிபலிக்குது. ஃபைனலா பகுதி 4, தமிழில் சிறந்த விளக்கம். தாய்மொழியில புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ அவசியம்னு இப்ப பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த சிறந்த அப்படிங்கிற வார்த்தை தான். சிறந்த விளக்கம் வேணும்னு கேட்கும்போது அவருக்கு வெறும் நம்பர்ஸோ இல்ல இன்சூரன்ஸ் ரூல்ஸோ மட்டும் தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மாறாக உண்மையான, முழுமையான, ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பிளனேஷன் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இது வெறும் டேட்டாவை பாஸ் பண்றது கிடையாதுங்க, அறிவை சரியா கடத்துற ஒரு முக்கியமான செயல். அடுத்து இந்த எனக்கு தமிழில் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க, ஃபினான்ஸ் மாதிரியான சிக்கலான விஷயங்களை புரியாத ஆங்கில டெக்னிக்கல் வார்த்தைகளை வச்சு ஒருத்தருக்கு விளக்குறத விட அவங்களோட சொந்த தாய்மொழியில சொல்றது 100 மடங்கு அதிக எஃபெக்டிவா இருக்கும். உள்ளூர் மொழியில ஒரு தகவலை கொடுக்கும்போது அது உண்மையான புரிதலுக்கும் மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கும் எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்த்துது. சிக்கலான கான்செப்டுகளை ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம தாய்மொழி தான் என்னைக்குமே ஒரு பெஸ்ட் டூல். ஒருத்தரோட அறிவு தேடல் எவ்வளவு கச்சிதமா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஸ்டெப் 1, தலைப்பை ரொம்ப துல்லியமா முடிவு பண்றது, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ். ஸ்டெப் 2, அதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்றது, அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் பதில்களும். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப், அதை தன் சொந்த மொழியில லோக்கலைஸ் பண்றது, அதாவது எனக்கு தமிழ்ல வேணும்னு கேக்குறது. வாவ், நிஜமாவே இது ரொம்ப லாஜிக்கலான, மிக தெளிவான ஒரு தேடல் முறை. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோடு இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. சிறந்த விளக்கம் அப்படிங்கிறது ஏன் எப்போதுமே நம்ம தாய்மொழியிலேயே அமையுது? மொழிக்கும் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்கால நிதி பாதுகாப்புக்கும் உள்ள இந்த நெருக்கமான கனெக்ஷனை பத்தி கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. சிக்கலான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த சூப்பரான பயணத்துல என்னோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான அடுத்த ஒரு சிறப்பான விளக்கத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.